friends எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு Arogh Bhoj channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அந்த வீடியோன்னு நீங்க thumbnailலே பார்த்திருப்பீங்க. ஆளி விதையோட ஜெல்லை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்றதுனால ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆளி விதையை யூஸ் பண்றதுனால நமக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹேர் வந்து நல்லா growth இருக்கும், நல்ல நீளமா வளரும், டபுள் இல்ல ட்ரிபிள் ஹேர் growthே நமக்கு கிடைக்கும். அடுத்ததான் கருகருன்னு இருக்கும் முடி, நல்லா பிளாக்கா இருக்கும், இளநரைலாம் வந்து வரவே வராது, வந்தாலும் வந்து கியூர் பண்ணிரும், அந்த மாதிரி ஒரு இது. அடுத்ததான் மூணாவது என்ன அப்படின்னா நல்லா அடர்த்தியா இருக்கும் உங்களுக்கு ஹேர். நிறைய பேர் ஒரு சிஸ்டர் வந்து மெயினாக வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஹேர் வந்து ரொம்ப தின்னா இருக்கு, திக்கா ஆறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தின்னா இருக்கக்கூடிய ஹேர் வந்து நல்லா திக்கா மாறும். இந்த 3 அண்ணம் இருக்கு. நம்ம அந்த ஒரே ஒரு ஆளி விதை ஜெல்லை யூஸ் பண்றதுனால நமக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை எப்படி ரெடி பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆளி விதையில என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆளி விதை வந்து ஹேருக்கு மட்டும் இல்ல, ஆளி விதையை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. 3 எனக்கு தெரிஞ்சு 3 நிறைய இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆளி விதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததா நல்ல ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆளி விதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது 3க்குமே இந்த ஒரு ஜெல்லு தான் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன சொல்றது, ஹேருக்கு எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆளி விதையில ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கும். அப்படிங்கும் போது நமக்கு ஸ்கேல்ப் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து வர ஆரம்பிச்சிரும். முடி வந்து நல்லா நீளமா வளரும். லாங் ஹேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாங் ஹேர்னு மட்டும் இல்லை, திக்கா இருக்கு, தின்னா இருக்க ஹேர் வந்து நல்லா திக்கா மாறணும், கருகருன்னு முடி வேணும், நல்லா அடர்த்தியா இருக்கணும், நீளமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு ஜெல்லை வந்து நீங்க வீக்லி 2 யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்க இதை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி கூட ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுட்டு உங்களோட ஹேரை வந்து நல்லா ஒரு டேப் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த ஆளி விதை ஜெல்லை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து இருக்கும், திக்கா இருக்க ஹேர், தின்னா இருக்க ஹேர் நல்லா திக்கா மாறும், ஹேரும் வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். இந்த ஆளி விதை ஜெல்லை நீங்க வந்து அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை தலையில நீங்க அப்ளை பண்ணோடனே ஹேர் வந்து அப்படியே ரொம்ப பிளாக்கா இருக்கும், நமக்கு பார்க்கவே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அதை போட்டு வாஷ் பண்ணிட்டு வரும்போது, நம்ம ரெகுலரா வாஷ் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா கருகருன்னு வர ஆரம்பிச்சிரும், நல்லா வளரும், ஹேர் நல்லா வளரும். இது வந்து இந்த ஆளி விதை ஜெல் வந்து ஆளி விதையே வந்து நான் முன்னாடியே போட்டிருப்பேன் இந்த வீடியோ. எனக்கு இது வந்து கிடைக்கல, இங்கே வந்து கிடைக்காததுனால நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கிடைச்சி அந்த ஆளி விதையை எடுத்து உங்களுக்கு வந்து எப்படி நம்ம செஞ்சு காமிக்கணும், சொல்கிறத விட நம்ம வீடியோ போட்டால் தான் ஒரு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் வாங்கி தான் இன்றைக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அடுத்ததா வந்து விட்டமின் இ இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னாலே கண்டிப்பா விட்டமின் இ தேவை. விட்டமின் இ இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னா ஆயிலோட, கோகோனட் ஆயிலோ ஏதோ சம்திங் ஒரு ஆயில், நமக்கு தலைக்கு அப்ளை பண்ற ஆயிலோட விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணி நீங்க தேய்ச்சி பாருங்க, உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விட்டமின் இ வந்து இந்த ஆளி விதையில இருக்கிறதுனால நம்ம இதை தேய்ச்சோம்னா நமக்கு முடி நல்லா வளரும், நல்லா அடர்த்தியாகும், நல்லா கருகருன்னு இருக்கும். அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லா சில்கி ஹேராக கூட நல்லா இருக்கும், சில்கியாக இருக்கும் ஹேர் எல்லாம் பார்க்கறதுக்கு. நம்ம இந்த ஆளி விதையை யூஸ் பண்ணும்போது, ஆளி விதை ஜெல்லை யூஸ் பண்ணும்போது நீங்களே வந்து ஆளி விதையை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்து இதில் என்ன சொல்கிறது, இந்த ட்ரை ஹேர் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரையாக இருக்கும். என்னோட ஹேர்லாம் வந்து ட்ரை ஹேர் தான். ட்ரையாக இருக்க ஹேரெல்லாம் வந்து நம்ம இந்த இதை வந்து ஆளி விதை ஜெல்லை வந்து யூஸ் பண்ண நல்லா உங்களுக்கு ஹேர் வந்து அந்த வறட்சி இல்லாமல் பார்க்குறதுக்கே வந்து சில்கி ஹேராக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்.
இதை யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கே நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நமக்கு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஆலிவேத ஜெல்லை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நமக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நம்ம ஆலிவேத ஜெல்லை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் நான் சொல்கிற மாதிரி எந்த ஒரு இது நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கண்டினியூஸாக ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் தெரியும். அப்படி இல்லாமல் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இதில் எந்த யூஸுமே இல்லை, ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது, நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு பொருளுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஹேர் வந்து லாஸ் ஆக தான் செய்யும். ஏன் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக அப்ளை பண்ணும் போது அது எல்லாமே வந்து வீக்கான ஹேர் எல்லாம் வந்து உதிர தான் கொட்ட தான் செய்யும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா இது போட்டதுனால தான் நமக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை போடாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் யூஸ் இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு எது ட்ரை பண்ணும் போதுமே ஹேர் லாஸ் ஆக தான் செய்யும். அப்புறம் நீங்கள் போக போக கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ இந்த ஆலிவேத ஜெல்லை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு போய் பார்க்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஜெல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். நம்ம சீட்ஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த சீட்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா போதும். நான் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அந்த ஆலி விதை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். அதை வச்சுட்டு அது பாட்டுக்கு ரெடி ஆகட்டும் அப்படின்னு நம்ம அங்கே எங்கேயும் போயிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒட்டிடும் அப்படியே அந்த இதுலேயே அந்த சீட்ஸ் ஆனது. ஸோ நம்ம ஸ்பூனை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வரும் நம்ம, ஆனால் சிம்மில் தான் இருக்கணும் கேஸை. இந்த முட்டை மாஸ்க் இருக்குல்ல, முட்டையோட ஒயிட்டு நம்ம ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒயிட்டாக நுரையாக வர ஆரம்பிச்சதும் நம்ம வந்து அது வந்து அந்த ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம எடுத்து வந்து அப்படியே ஊற்றி பார்க்கும்போது ஸ்பூனை வச்சு அது வந்து ஒரு கம்ம மாதிரியே இருக்கும், கையில் தொட்டு பார்த்தாலும் ஒட்டும். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். என்னன்னா கொஞ்சம் சூடாக இருக்கையிலே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த சீட்ஸும் தண்ணியும் வந்து அப்படி சேர்ந்து ரொம்ப கம்ம மாதிரி ஆயிரும், கையில் எடுக்கவே முடியாத அளவுக்கு ஆயிரும் அந்த சீட்ஸ் ஆனது அந்த தண்ணியில இருந்தா. ஸோ இப்படி எடுத்துட்டு நம்ம இப்போ இதை வந்து தலைக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு டவுட் வரும், ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும் போது அப்ளை பண்ணணுமா ஆயிலியாக இருக்கும் போது அப்ளை பண்ணுமான்ட்டு. எப்படினாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஆயிலி ஹேரில் தான் அப்ளை பண்ணுறேன். ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து இந்த ஜெல்லை எடுத்து நான் தலையில் வந்து நல்லா உள்ள ஸ்கேல்பில் அப்புறம் 2 பக்கமாக போட்டுட்டுலாம் அப்ளை பண்ணுறேன். இதை இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். என்னென்னா மாஸ்க் போட இஷ்டம் இல்லாதவங்க கோகோனட் ஆயில் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த ஆயிலில் இந்த ஆலிவ் சீட்ஸை வந்து ஒரு 1/2 hour போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆயில் எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இது வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி இருக்கும். இதை போட்டுட்டு ஒரு 1 hour நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒன்றும் பண்ணாது. இது 1 hour கழிச்சு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டுட்டு குளிக்கலாம். நம்ம மற்ற மாஸ்க்லாம் போடும் போது ஹேர் ட்ரை ஆயிரும். ஸோ வந்து ஒரு 1/2 hourல குளிப்போம். ப்ளஸ் வெந்தயம்லாம் போடும் போது சைனஸ் பிரச்சனை வந்துடும். அப்படிங்கிறதுனால 1/2 hour 20 minutes குளிப்போம். இது வந்து ஒரு 1 hour கழிச்சே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆலிவேத ஜெல்லை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஆலிவேத ஜெல்லை யூஸ் பண்ணி நமக்கு 3 பெனிஃபிட் இருக்குது ஹேருக்கு. நம்ம கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.